வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த டிவியில் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து போர்ட்ரேட் மோடில் 32 இன்ச்சு டிவி இதை சிபியூ கூட கம்ப்யூட்டர் கூட மானிட்டராக நான் யூஸ் பண்ணுறேன். HDMI கேபிள் மூலம் கனெக்ட் பண்ணி. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற இந்த டிவியோடி லெஃப்ட் எண்டு டு ரைட் எண்டு இதை தான் வெர்டிக்கலாக நம்ம வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 28 இன்ச்சிலேருந்து 30 இன்ச்சு நீளம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டாக்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஸ்டாக் தெரியுது. இந்த ஸ்டாக்குக்கு நேராக அதோடைய ப்ரைஸஸ் வந்துடுது. எவ்வளவு பெர்சன்டேஜ் கூடுச்சு, குறைஞ்சது, என்ன ப்ரைஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்துடுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கைட் ஆப்பில் வந்து இந்த மாதிரி 7 பேஜ் இருக்கும். இப்போ 4வது பேஜை தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஒரு பேஜுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 100 ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 20 ஸ்டாக் வரைக்கும் நமக்கு தெரியுது. ஸோ ஒவ்வொரு பேஜையும் நம்ம கிளிக் பண்ணோம்னா 20 ஸ்டாக் அப்படி தெரியும் நமக்கு. ஸ்க்ரோல் பண்ணால் 100 ஸ்டாக்கையும் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ 700 ஸ்டாக் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஹரிசாண்டலாக இருக்கும்போது எனக்கு வந்து 6லேருந்து 8 ஸ்டாக் தான் நான் பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்கிற நேம் வந்து 6லேருந்து 8 நேம் தான் தெரியும். அதாவது லேண்ட்ஸ்கேப் மோடில், ஹரிசாண்டல் மோடில், நார்மல் டிவி மாதிரி இருக்கும்போது. இப்போ இதை வந்து நான் வெர்டிக்கலாக அந்த வால் மவுண்ட் ப்ராக்கெட் வந்ததுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட போகிறேன். போர்ட்ரேட் மோடுக்கு இப்போ மாற்றிருக்கேன். இந்த பொசிஷன்லேயே இந்த டிவி இருக்கும். அப்படியே வச்சு ஆப்ரேட் பண்ணுவேன். ஃபுல்லாக இது பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த டிவி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். கைட் ஆப்போட சிம்பிள் இது. ஸோ இதுதான் சொல்ல வந்த விஷயம். இது சம்மந்தமாக நான் நிறைய வீடியோஸ் தேடி பார்த்தேன். மானிட்டர் டிவியை வந்து வெர்டிக்கலாக வைக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ப்ராக்கெட் இருக்குது, ரொட்டேட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ் தான் நிறைய இருந்தது. ப்ராக்கெட்டை எப்படி ஃபிட் பண்ணுறது, அதில் டிவி மாட்டினதுக்கப்புறம் அது எப்படி ரொட்டேட் ஆகுது, டில்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ ஃபைனலாக சர்ச் பண்ணி நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த கடைசியில் நான் கண்டுபிடிச்சி நினைமா இன்றைக்கி ப்ராக்கெட்டு வாங்கி மாட்டி நான் மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். மாட்டும் போதும் காட்டுறேன் ப்ராக்கெட் எப்படி இருக்குது, எப்படி அதை ஃபிட் பண்ணுறோம் வெர்டிக்கலாக அப்படிங்கிறதெல்லாம்.